இப்போ ஜெஃப்னா டிப்யூட்டி டைரக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் போஸ்ட்டை தர சொல்லுங்க. எந்த அரசியல் எல்லாத்தையும் போடுறேன். அர்ச்சுனா எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணுவோம், ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டையும் பார்ப்போம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற அவ்வளோ டாக்டர்ஸுடைய வேலையும் நிப்பாட்டுவோம். எப்படி வசதி? அப்படி அவங்கள ஏன் வெட்கப்படுத்தினீங்க? ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் அர்ச்சுனா கதைக்கிறேன். உங்களோட அம்மாவுக்கு வந்து காலில் ஒரு சின்ன புண்ணொண்டு வந்திருக்கு. இந்த மருத்துவத்தை காசாக்குகின்ற வேலைகள் வந்து காலங்காலமாக எவல்யூஷன், நீங்கள் சொன்னீங்க தானே, எவல்யூஷனரியாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய ஒரு முதலாளி என்னிடம் கால் பண்ணி சொன்னார், 2 செக்யூரிட்டி கார்டு ஃபுல்லாக பே பண்ணி கண்ணோட நான் போடுறேன். நான் வந்து வேண்டாம். ஓல்டு 92 வயசு வரைக்கும் ஒவ்வொரு தெப்பங்களுக்கும் செய்தவை தானே தீர்வு. முடியலை தானே உங்களால், உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுங்க தானே செய்யலைன்னு சொல்லி இப்போ எங்கள்கிட்ட விட்டுட்டு தயவு செய்து வெற்றில பார்க்கல் வடிவாக வேண்டி போட்டுக்கொண்டு நடக்கிற மக்கள் வடிவாக பாருங்கள். மாகாண சபையிலே நின்று மாகாண சுகாதார அமைச்சராக வருவானா, மத்திய அமைச்சராக வருவானா, அர்ச்சுனாவே கனவுகளை விதைக்கிறானே. அடுத்த கேட்டீங்கள் எனக்கு உங்களோட பிளான் என்னன்னு சொல்லி, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்க போகிறது தான் பிளான்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் எப்போதாவது கலந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. பொத்தியிலேருந்து பொலியங்க திருப்பி புண்ணாக போட்டில் கொண்டு வந்து போட்டு திருப்பி காட்டுங்கடாப்பா. விளங்க தான் உங்களுக்கு என்ன, அதால் என்ன நடந்தது? பொத்தியில் பொலிகண்டி புண்ணாக்கு கொண்டதால் என்ன நடந்தது? சார், நீங்கள் எனக்கு என்ன கையை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களை கையை விட்டுருவேன் நேரம் சொல்லியிருக்கேன். அதுதான் பியூட்டி. சர்ஜன், அனஸ்தீசியா, விஓஜி, பிளட் பேங்க், இந்த வசதிகள் இல்லாமல் எப்படி 3 நாட்களுக்குள் நீங்கள் ஏஎன்டியை திறக்க முடியும்? டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எனது விடயத்தில் செய்த ஒரு பிழையை சொல்லுங்கள். இலட்சியம் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் ஏன் அவர்கள் சும்மா கிடந்த இரும்பை சூலமாக்கினார்கள்? சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அதன் மூலம் மக்களின் ஆதரவை பெற்று தற்போது அரசியலில் பிரவேசிக்கப் போவதாக அறிவித்துள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் தற்போது மக்கள் மத்தியில் பல கேள்விகள், குழப்பங்கள் உருவாகியுள்ளமை யாவரும் அறிந்ததை. கடந்த மாதம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்றலில் இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் பின்னர் யார் அந்த வைத்தியர் அர்ச்சுனா, அவரின் கோரிக்கை என்ன, எதற்காக மருத்துவத்துறையை குற்றம் சாட்டுகிறார் என நேயர்களால் கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கான பதில்களை அவருடனான நேர்காணலின் மூலம் எமது நேயர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். குறித்த வைத்தியரால் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளின் கருத்துக்களை பெறுவதற்கு குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் ஆகியோரை நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர்கள் பதிலளிக்கவில்லை. வைத்தியர் அர்ச்சுனா தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் அதற்கு யார் காரணம் மற்றும் அவரின் அன்றாட செயற்பாடுகள் குறித்து தனது முகப்புத்தகத்தில் தினந்தோறும் பதிவிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறார் என்பது யாவரும் அறிந்ததே. அதன் தொடர்ச்சியாக குறித்த வைத்தியர் அர்ச்சுனா தான் அரசியலில் பிரவேசிக்க உள்ளதாகவும் அதற்கான நிதியுதவியை வழங்குமாறும் தனது முகப்புத்தகத்தில் அண்மையில் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். அவரின் அண்மைக்கால செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் அவர் முகப்புத்தகத்தில் பதிவிடும் தன்னிலை விளக்கங்களை தவிர்த்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் மக்களின் கேள்விகளுக்கான பதில்களை அவரிடமிருந்து பெற்று மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. அந்த வகையில் பொதுமக்களின் தொடர்ச்சியான வேண்டுகோளுக்கு இணங்க வைத்தியர் அர்ச்சுனாவுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட நேர்காணலின் 2வது பாகத்தை இன்று வெளியிட உள்ளோம். மக்களின் சமூகம் எப்போதும் மக்களின் பக்கமே நிற்கும் என்பதுடன் தனிப்பட்ட நபரை தாக்கும் தேவை எமக்கு இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறுவதுடன் உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை வெளிப்படையாக எமது மக்கள் முன் கொண்டு வந்துள்ளோம். டாக்டர், என்னுடைய கேள்வி, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய உதவி கிடைத்ததா? நீங்கள் இப்படி இடையில இன்டர்வியூ நடக்க கத்துறதால அல்லது இதால நாங்கள் இந்த இன்டர்வியூ வந்து வடிவா செய்ய மாட்டோம். சரி, இன்கேஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க, நான் செய்யலாம். இல்லை, என்னுடைய கேள்விக்கு சுருக்கமாக விடையை கூறிவிட்டு நீங்கள் விவரிக்கலாம். அதான் திரும்ப சொல்றேன் என்றால் ஒரு விஷயத்த சொல்லிக்கல அது
அந்த கேள்வியை திருப்பி கேட்குறேன். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய புதல்வனோடு மிக ஆரம்பத்திலே அதுதான் உங்களுடைய ஆரம்பத்திலே என்ன அணுகுமுறை உங்களிடம் இருந்தது, என்ன கவலை இருந்தது என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் அதை பார்த்த பொழுது அது நீங்கள் கேட்கிறீர்கள் மிக சாதாரணமான பிரச்சனை. நோயாளிகளினுடைய மலசில கூடங்கள் துப்புரவின்மையாக இருக்கிறது, மிதக்கிறது. அதை விட அலுவலக கோவைகள் எல்லாம் ஆங்காங்கு சிதறி ஒழுங்கீனமாக இருக்கிறது. இப்படி இதுக்குள்ளேருந்து வேலை செய்யலாடாப்பா, அப்பா மாதிரியாக்கள உதவி தேவையாக இருக்குது, இதில் மாற்றங்களை கொண்டு வர வேணும். அவருடைய உதவி கிடைத்ததா? அவருடைய உதவி எனக்கு இந்த நிமிடம் வரை கிடைக்கவில்லை. அதுக்குரிய காரணத்தை சொல்லுகிறேன் என்னவென்றால், எங்களுடைய படிக்கும்போது எங்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள், படித்து முடிக்கும்போது ஒரு வைத்தியசாலையை பொறுப்பெடுக்கும் போது சமூகத்தில் உள்ள பெரியவர்களுடன் கதையுங்கன்னு சொல்லி. அப்போ அதனால் அவர்கள் சொன்னதின்படி சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் ஸ்ரீதரன் ஐயா என்று நீங்கள் நினைப்பதால் நான் நினைக்கவில்லை. இப்போது அவருடன் தொடர்பு கொண்டு மகனுடன் தொடர்பு கொண்டு நான் சொன்னேன், அப்பா அவருடைய இலக்கத்தை தான் நான் கதைக்க வேணும்னு சொல்லி. அதுன்ற ரெக்கார்டிங் போயிருக்கு. அது ஃபுல்லாக பார்க்கலாம் தானே ராசா நீங்கள், அது ரெக்கார்டிங் போயிருக்கு. அதுக்கு பிறகு மிஸ்டர் ஸ்ரீதரன் என்ன செய்யிருக்காருன்னா, எங்களோட ஹாஸ்பிட்டல் கடைசி நாள் நான் ஹாஸ்பிட்டல் போய்க்கல வாரார். வந்தப்போ என்ன சொல்லினா, மிஸ்டர் ஸ்ரீதரன் வந்திருக்கிறார், எம்பி வந்திருக்கிறாருன்னு சொல்லி. ஆடிக்கூலுக்கு ஃபேமஸான தமிழுக்கண்டு வாழ்கிற மிஸ்டர் ஸ்ரீதரன் இருக்கார் தானே. அப்போ அவர் வந்து 2 hours அங்கே நின்று எல்லாரோடையும் கதைக்கிறார். நான் குவார்ட்டர்ஸில் வெளிக்கிட்டு கொண்டிருக்கிறேன். வெளியால் போய் சொல்லியிருக்கிறார் ஒரு வருடம். அந்த ரெக்கார்டிங் காட்டுவேன் நான், ஒரு கொஞ்சம் வித்தியாசமான தெரியும் தானே. மிஸ்டர் ஸ்ரீதரன் வந்து என்னுடன் 2 மணித்தேரம் தொடர்ந்து கதைத்தாராம். பிரச்சனை சுமூகமாக முடித்து விட்டது, நான் வந்து முடித்து விட்டு போகிறேன் சொல்லி போட்டு அவர் வெளியால் போயிருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய அன்பர் ஒருவர் எனக்கு சொன்ன அந்த ரெக்கார்டிங் என்னிடம் இருக்கிறது. அப்போது தான் நான் யோசித்தேன், பொய்யர்களாக இருக்கலாம், எவ்வளவு பொய்யர்களாக இருப்பது சரியான கடினம். அதன் பிறகுதான் இவர்களுக்கு வந்து நான் வெளிப்படையாகவே இவர்கள் ஒரு பொய்யர்கள் என்பதை சொல்ல வேண்டிய தேவை வந்தது. அவ்வளவுதான். இந்த சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக நீங்கள் முக்கியமாக முன்வைத்த குற்றச்சாட்டு அந்த கட்டடம் தொடர்பானது. அதில் கணக்கு வழக்குகளை நீங்கள் ஆடிட் செய்திருக்கிறீர்களா? அதில் யாராவது அங்கே வேலை செய்த வைத்தியர்கள் நேரடியாக அந்த ப்ரொஜெக்டோடு தொடர்பு பட்டிருக்கிறார்கள்? நான் 2018ஆம் ஆண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அங்கே வேலை செய்தேன் நான். அப்போது அது தனியே ஒரு பங்களா புறாக்கள் தான் ஃபுல்லாக இருந்தது. 3rd floor முடிக்கவில்லை. நீங்கள் போய் எடுத்துக்கலாம், 3rd floor முடிக்கவில்லை. அது ஃபுல்லாகவே புறா எச்சங்களால் தான் இருந்தது 3rd floor. அங்கேருந்து புறா எச்ச மனம் போட்களுக்கு வரும், சரிதானே. இப்போ கூட நான் கேட்பது, அதனுடைய ப்ரொஜெக்ட் பிஸ்னஸ் கேஸை கொண்டு வாங்கோ, அதனுடைய ப்ரொஜெக்ட் சார்ட்டரை கொண்டு வாங்கோ, ஸ்டேக் ஹோல்டர் அனலைசிஸை கொண்டு வாங்கோ, ரிஸ்க் அனலைசிஸ் ரிப்போர்ட்டை கொண்டு வாங்கோ, இனிஷியேஷன் பிளான் எங்கே, எக்ஸிக்யூஷன் பிளான் எங்கே, மானிட்டரிங் எவலுவேஷன் உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் எங்கே, கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் எங்கே, அதோட லெசன் லேர்ன் எங்கே கொண்டு வாங்குவோம். இவ்வளோத்துக்கும் தமிழ் எனக்கு தெரியாது, போட்டுக்கொள்ளுங்க. அது தமிழ் இருக்க நினைக்கிறேன், போட்டுக்கொள்ளுங்க. அவ்வளோத்தையும் இப்போ கொண்டு வாங்க ராசா. 15 வருஷமாக பூட்டப்பட்ட கட்டிடம்னு சொல்கிறீங்க, ஜஸ்ட் 3 நாளுக்குள்ளே திறந்து என்று சொல்கிறீங்க. 2 தரம் ஆடம்பரமாக திறந்து பூட்டப்பட்ட கட்டிடம். ஓகே. 2022 இருக்கா ஓரளவுக்கு யார் பிரமுகர்கள் வந்து திறந்து? இல்லை, நான் அதை அப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கிறேன். இன்றிலிருந்து சாவச்சேரி வைத்தியசாலையில் அண்ணா அவரை சொல்லியிருந்தாலும், இன்றிலிருந்து சாவச்சேரி வைத்தியசாலையில் சர்ஜரி இயங்கும் போது நெஞ்சிலிருந்து ஒரு பூரிப்பு வந்தது. அப்பா திறந்துட்டாங்கன்னு சொல்லி 3ஆம் நாள் மறுபடியும் உங்களோட சமூக மாதிரி ஊடகங்களில் திருப்பி பூடப்பட்டு வேண்டுன்னு சொல்லி வரும்போது அப்போ ரைட், இது வளமையான விளையாட்டு தான் நடக்குன்னு சொல்லி. என்னுடைய கேள்வியை நான் இன்னும் முடிக்கவில்லை, ஒரு நிமிடம். அந்த உத்தியோகபூர்வமாக 2022 திறக்கப்பட்டதாக அறிய முடிகிறது. இந்த இடத்தில் சர்ஜன், அனஸ்தீசியா, விஓஜி, பிளட் பேங்க் இந்த வசதிகள் இல்லாமல் எப்படி 3 நாட்களுக்குள் நீங்கள் ஏஎன்டியை திறக்க முடியும்? ரைட். அங்கே இருக்கிறது மேல் ஃப்ளோர் திறந்துட்டேன், அது ஜினோஸ்போர்ட் கொண்டு போயிட்டேன். மேலேருந்து குதிப்பினம் என்று சொன்னவ இப்போவும் அங்கே தான் இருக்குது போட்டில். இப்போ குதிச்சா யார் பொறுப்பு? பிடிஎம் ஆர்டிஎம் அங்கே இருக்கிற எம்எஸ்என் தான். அப்போ எனக்கு சொன்னீங்க மேலேருந்து குதிப்பினம் கொண்டு போனது பிள்ளைன்னு ஸ்ட்ரைக் பண்ணி 25 நாள் போய் வெளியில் இருந்த நீங்கள் 3ஆம் தேதி நான் கொண்டு போனது 30ஆம் தேதியிலேருந்து இப்போ 1 மாதமாக குதிக்கலையா ஒருத்தர்? இப்போ குதிச்சா யார் பொறுப்பெடுப்பீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், கீழே இருக்கிற அவசர சாத்திர சிகிச்சை பிரிவும் ஓபிடியும்
அதை கொண்டு போனால் அதை மறுபடியும் கொண்டு வாரீங்க ரைட், அதுவும் பிரச்சனை. 3வது பருவம் நடு ஃப்ளோருக்கு வருவோம். அதுதான் சர்ஜிக்கல் தியேட்டர். சர்ஜிக்கல் தியேட்டருக்குரிய சகல எக்யூப்மெண்ட்டும் கொடுத்துட்டோம்னு சொல்லி டிடிஏ ஒரு பொய்யை சொல்லி அங்கே இருக்கிற பெட்டுகள் அனஸ்திசியா மிஷினில் ஹாஃபை பூட்டி நீங்கள் படம் எல்லாம் எடுத்து மேளம் எல்லாம் அடித்து பொன்னாடை போட்டு கொண்டாடினீங்க. அப்போ திறந்து நீங்கள் தானே ராசா? அப்போ திறக்கைக்குள்ள உங்களுக்கு அனஸ்தட்டிஸ் இருந்ததா? அப்போ திறக்கை உங்களுக்கு பிளட் பேங்க் இருந்ததா? மேளம் அடித்து பொன்னாடை போர்த்தி மாலை போடும்போது எங்கே அவை இருந்ததா? இல்லை. ஆனால் நான் இந்த திருப்பியும் ஒரு அனலைசிஸ் பண்ணி பேஸ்லைன் சர்வே ஒன்று செய்து நான் அதை ஸ்டடி பண்ணி நான் வழிகிட்டது தியேட்டரை திறப்போம். அங்கே ஒரு சின்ன கட்டண்டால் அந்த கட்டை இப்படி வெட்டி போட்டு மருந்தை கட்டுவோம். அப்பவும் தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணிடுமா இல்லையா? அதுக்கு பிறகு டாய்லெட் செய்வோம். அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் காலில் புண் அழுகி மணக்கும், அது சாதாரணமாக லோக்கல் அனஸ்தீசியாவிலே செய்யக்கூடியவை, அதை செய்வோம். அதற்கு பிறகு ஒரு பிஓபி போடுவோம். ராசா செய்ய போகிறேன்ட்டு இப்போவும் நீங்கள் செய்கிறேன்னு 5ஆம் தேதி டேட் போட்டுனான். நான் செய்ய வழி கேட்டேன். நான் வியோஜி என்று கேட்டீங்கள், கோபாலகிருஷ்ணன் அண்ணாவோட போய் கதைங்கோ நீங்கள், நான் என்ன செஞ்சேனான்னு சொல்லுவேன். அனஸ்தட்டிஸ்ன்னு கேட்டீங்கள், பிரேமகிருஷ்ணா சாரோட போய் கதைங்க, மனச்சாட்சி உள்ளாக்கிறதா உண்மையை சொல்லுவேன். நம்ம என்ன செய்யணும். உருவரன் சாரோட போய் கதைங்கோ வியோஜி. கொழும்புலேருந்து கோல்டு மெடல் எங்களோட ஜெஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் எல்லா பாடமும் கோல்டு மெடல் அடித்து இப்போ எஸ்ஆராக இருக்கிற ஒரு பிள்ளையோட கதைச்சிட்டேன். ப்ரோஃப் மூந்தன் சார்கிட்ட போய் கதைங்கோ, நான் வந்தனானா இல்லையா, எல்லாம் கடவுள் எனக்கு. அப்போ உண்மையை சொல்லுவேன், நம்ம வந்தவன் கதைச்சவனே உதவி கேட்டவன். இதை விட வேறு என்ன உங்களுக்கு? டாக்டர், உங்களை விமர்சிப்பவர்கள் இருக்கிறார்கள், பெரும்பான்மையானவர்கள் அல்ல. பெரும்பான்மையானவர்கள் இளம் சந்ததியினரை பார்க்கிற பொழுது சமூக ஊடகங்களின் ஊடாக உங்களுடைய விசிறிகளாகவே நிற்கிறார்கள். நடுத்தர வயதினர் உட்பட முதியோரும் கூட உங்களை ஒரு பிள்ளையாக பார்க்கிறார்கள். ஆயினும் விமர்சிப்பவர்கள் சார்பிலே உங்களிடம் கேட்டால், நீங்கள் உங்கள் பின்னால் ஒரு பெரிய திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்று விமர்சிக்கிறார்கள். அதாவது நீங்கள் ஒரு ஸ்கீமோடு யாழ்ப்பாணத்தில் இறங்கி இருக்கிறீர்கள். அது என்ன ஸ்கீம்? ரைட். விமர்சனம் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து சுதந்திரம். அவர்களுக்கு என்ன சொன்னாலும் எனக்கு விமர்சிக்கலாம். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதாண்ணா. எனக்கு அவர்கள் சொல்கிறது, நான் பிளானோடு வந்திருக்கேன். முதலாவதாக சொன்னார்கள் ரணில் என்றார்கள். நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் என்னுடைய முகப்புத்தகத்தில், நறுக்கி வாக்கிட வேண்டாம் என்று. அதோடு முடிந்தது தானே பிரச்சனை. ரைட். பேர் சொன்னார்கள் டக்ளஸ் ஐயாவினுடைய ஆள் என்று சொல்லி. இப்போவும் நான் கேட்குறேன் விமர்சிப்பவர்களிடம், டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எனது விடயத்தில் செய்த ஒரு பிழையை சொல்லுங்கள், விமர்சிக்கிறேன் அவரையும் என்று. உங்களால் எனக்கு ஏதாவது அவர் பிழை விட்டதாக சொல்ல முடியுமா? உங்களால் அவரை அவர் உங்களை முகாமைத்துவம் செய்யக்கூடியதாக இருந்ததா? இந்த வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி நான். எந்த அரசியல்வாதி எனக்கு ஆர்டர் போட்டாலும் நான் செய்ய மாட்டேன்டா செய்ய மாட்டேதான். நான் புக், அதாவது பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் சொல்லுவார்கள். போலீஸ் எப்படி போலீஸ் ஒரு முகாமத்துவம் செய்கிறது சட்டப்படி. அது நான் அப்படி மேனேஜ்மெண்ட் செய்யவில்லை. நான் ஒரு டெமோக்ராட்டிக் லீடர், நான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர், டிரான்சாக்ஷனல் லீடர். வாய்ச்சி பார்க்கலாம். சைமன்ஸ் எனக்கு வீடியோஸ் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கலாம். நான் அந்த டைமில் அவரை நான் பார்த்தது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாயிண்ட்லி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லீடர்ஷிப் வியூவோடு. அப்போது அவர் என்னிடம் இதுவரை சொன்னார், தான் உங்களை மறுபடியும் என்னுடைய இன்கொயரி ரிப்போர்ட் வந்தவுடன் சாவச்சேரி கொண்டு வருகிறேன், அதுவரை பேசாமல் இருங்கள் என்று. அவர் கொண்டு வராமல் விட்டால் அது அவருடைய தோல்வி, கொண்டு வந்தால் அது அவருடைய வெற்றி. இதே அங்கஜன் ராமநாதன் இன்றைக்கு எனக்கு ஒரு மொழி சொல்லுவார் என்றால், உங்களை நான் சாவச்சேரிக்கு திருப்பி கொண்டு வந்து காட்டுறேன், இது நான் தான் செய்கிறேன் என்று சொல்லி செய்தால், அங்கஜன் ராமநாதன் இந்த உலகத்தின் மிகப்பெரிய நல்ல அரசியல்வாதி என்று சொல்லுவேன். திட்டம் என்று சொல்கிறீங்க நீங்கள். அலாப்பி போட்டு ஓடி வந்து ஜென்ரேட்டரை வச்சு போட்டு இப்போ ஆளை காணையில் யார்? அங்கஜன் அண்ணாவை, மதிப்புக்குரிய அங்கஜன், சரி மிஸ்டர் அங்கஜன் காணையில். இப்போ எனக்கு சொல்லுங்க, இந்த திட்டம் நீங்கள் சொல்கிறீங்க நான் அரசியலுக்கு போகிறேன்ட்டு. இப்போ ஜெஃப்னா டிப்யூட்டி டைரக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் போஸ்ட்டை தர சொல்லுங்க, இந்த அரசியல் எல்லாத்தையும் விடுறேன். எனக்கு தெரியும் இவன் முழு பேருமே எனக்கு அடிப்பினம். இப்போ நான் இந்த எல்லாரை பற்றியும் சொல்லி போட்டேன். அப்போ நான் இந்த சிஸ்டத்தில் இருந்தால் இனி நான் 8 மணியில் இருந்தாண்டா 7-8 போனாலும் கடிதம் அடிப்பினான். இதே நான் 4 மணிக்கு வேலை 3:59 கதிரையிலேருந்து எழும்பிட்டேன்டாலும் கடிதம் அடிப்பினம். இருந்தும் நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுகிறேன். ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு செக்ரட்டரி சைன் பண்ண கடிதம் இருக்கிறதா அல்லவா? டிப்யூட்டி டைரக்டர் போஸ்ட்டை தர சொல்லுங்கள், நான் அங்கேயே இருக்கிறேன், வேலை செய்கிறேன். எப்படி வசதி? நீங்கள் அரசியலுக்கு
போவதற்கான ஆர்வத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள், இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. அதனுடைய தனி மனித உரிமை. இல்லை, நான் கேட்பது ஆர்வத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள், மக்களும் அதை ஆதரித்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் இன்னும் திடமாக தீர்மானம் எடுக்கவில்லை. நான் இந்த நிமிடத்தில் அரசியல் பயணத்தை தெளிவுபடுத்தி 3 நாட்கள் ஆகிறது. அதை தாங்கள் அப்டேட் இல்லாட்டில் எனக்கு மன்னிக்க. இல்லை, நீங்கள் இப்பொழுது கூறியிருக்கிறீர்கள் ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் டிப்யூட்டி டைரக்டர் பதவி எனக்கு தரப்பட்டால் அரசியல் செல்லுவதை நான் நிறுத்தி விடுகிறேன் என்று. நான் இப்போ கிளியராக திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு தமிழில். ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கடிதத்தை கொண்டு வாங்குவோம். நான் நாளைக்கு விடியவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுக்கிறேன், பாரம் எடுக்கிறேன். இதை விட தமிழில் சொல்லணுமா? ஆம். இப்பொழுது உங்களுடைய இப்போ நாங்கள் சிறு வயதிலே 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் ஜனாதிபதியானால் என்றொரு கட்டுரை வந்த ஞாபகம் இருக்கிறது. பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது எழுதுவோம். நீங்கள் சுகாதார அமைச்சரானால், இது ஒரு முதிர்நிலையிலே இருக்கிற கேள்வி, அது சிறுவர்களுக்கான விடயம் அல்ல, முதல் என்ன செய்வீர்கள்? நான் சுகாதார அமைச்சராகி இன்றைக்கு மத்தியானம் சைன் பண்ணிட்டேன்னு சொன்னால் அது 4 மணி வரைக்கும் தான் ஆஃபீஸ் டியூட்டி ஹவர்ஸ். 4 மணிக்குடியில் அங்கே ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜர்ஸும் இல்லை. ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர்களுக்கு மட்டும்தான் இது விளங்கும். ஹெல்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லி முதலாவது ப்ரொஜெக்ட் எழுதும் கொண்டு இன்றைக்கு பின்னரமே வேலையை கொடுத்துருவேன். ஹெல்த் செக்டரை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம், அதாவது மறுசீராக்கம் செய்வது. நீங்கள் ஒரு புரட்சிக்காரன் என்பதை நீங்களும் கூறுகிறீர்கள், சமூகத்திலே பல தரப்பினரும் கூறுகிறார்கள். புரட்சி என்பது பலவந்தமாக ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றம், ஒரு கூர்ப்பு, ஒரு இவோல்யூஷனரி சேஞ்சஸ் கூடாக அல்ல, ஒரு ரிவல்யூஷனரி சேஞ்சஸாக இருக்க வேண்டும். என்னதான் அப்படி புரட்சிகரமான மாற்றங்களை இந்த வாரங்களிலே செய்து முடித்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறீர்கள்? நீங்கள் என்னுடன் இதிலிருந்து கதைத்து கொண்டிருப்பதே ஒரு புரட்சிகரமான மாற்றம்தான். அர்ச்சுனாவை சமூக ஊடகங்கள், ஏனைய ஊடகங்கள் சந்தித்து கதை கேட்கின்றன. என்ன தெளிவாக சொல்வதாக இருந்தால், மிகப்பெரிய புரட்சி மாற்றம் என்று நீங்கள் கேட்கிறதா இருந்தால், இன்று மாலை 4 மணிக்கு பிறகு கூட வைத்தியர்கள் பிரைவேட்டில் போய் இருப்பதற்கு பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எழுதுகிற ஓவர் டைம் 8லேருந்து, உங்களுக்கு தெரியும், நான் சும்மா பொதுமக்களுக்காக சொல்கிறேன், 8லேருந்து 12 எங்களோட டியூட்டி ஹவர்ஸ், 2 to 4 டியூட்டி ஹவர்ஸ். அது நார்மல் போட்டில் ஒர்க் பண்ணுற ஆளுக்கு. ஷிஃப்ட் டியூட்டி செய்கிற ஆளுக்கு 8லேருந்து 2, 2லேருந்து 8 நைட் ஷிஃப்ட். சரிதானே? இவ 8லேருந்து 12 எழுதலாம் நார்மல் ஹவர்ஸ் அண்டு, 2 to 4 நார்மல் ஹவர்ஸ் அண்டு எழுதலாம். மார்னிங் 6 to 8 எழுதலாம் பண்ண ஓவர் டைமாக. 12 to 2 பழமே எழுதுறேன், சில பேர் எழுதுறவை ஓவர் டைம் எழுதலாம், அல்லது 4 to 6 ஓவர் டைம் எழுதலாம். 4 to 6 ஓவர் டைம் எழுதிவிட்டு தாங்கள் போய் வைத்தியசாலையிலிருந்து யாராவது வீடியோ எடுத்து போட்டால் என்ன நடக்கும்? ஒன்றும் வேண்டாம். இதுவரைக்கும் 3-6 மாதம் போவோம். எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணுவோம், ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டையும் பார்ப்போம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற அவ்வளோ டாக்டர்ஸுன்ற வேலையும் நிப்பாட்டுவோம். எப்படி வசதி? டாக்டர் அர்ச்சுனா, நீங்கள் நல்ல விரிவுரையாளர்கள், மருத்துவத்துறை சார்ந்த நல்ல விரிவுரையாளர்கள், நல்ல பேராசிரியர்களிடம் கற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய முதல் பட்ட படிப்பு, கடவுள் என்று சொல்லி உங்களுடைய நீங்கள் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் செய்த உங்களுடைய அந்த பட்ட கற்கை, தொடர்ந்தும் நீங்கள் என்னெல்லாம் படித்தீர்களோ நான் உங்களுடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது மிகவும் நயந்து கூறியிருக்கிறீர்கள் உங்களுடைய குருமாரை. அவர்களும் யாழ்ப்பாணத்திலிருந்தும் உங்களுக்கு பங்களிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குருபரன், லக்ஷ்மண், பேரானந்த ராஜா போன்ற டாக்டர் குருபரன் நான் படிக்கவில்லை. அப்படி போன்ற அர்ப்பணிப்புள்ள டாக்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே நீங்கள் பொதுவாக இந்த மருத்துவ உலகம் பற்றிய மருத்துவ மாஃபியா என்ற பிரயோகங்களுக்கு கூடாக, அதாவது மருத்துவ கட்டமைப்புகள், நிறுவனங்கள் தொடர்பாக வைத்திருக்கிற விமர்சனம் தொடர்பிலே ஒரு இளம் டாக்டர் ஒரு சமூக ஊடகத்திலே சொல்லி கொண்டார், எங்களுக்கு ரோட்டில் டாக்குத்தரண்டு சொல்லிக்கிறங்க வெக்கமாயிருக்குதுன்னு சொல்லி. அப்படி அவங்கள ஏன் வெக்கப்படுத்தினீங்க? இப்படி தானே அண்ணா, நான் வந்து சொல்கிறேன், எனக்கு டாக்டர்கிட்ட போக சொல்ல வெக்கமாக இருக்குது. யாரில் பிள்ளை? என்ன பிள்ளையா அவையில் பிள்ளையா? இப்போ நீங்கள் எனக்கு இவ்வளோ கேள்விகள் கேட்குறீங்க தானே. நான் சொல்கிறேன், நான் அர்ச்சுனாவாக இருக்கிறதுக்கு வெக்கப்படுகிறேன் என்று இல்லை. பிராண்ட் அது நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி போட்டேன், ராமநாதன் அர்ச்சுனான்றது. நீங்கள் ஒரு உண்மையான வைத்தியர்னு சொன்னால் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுங்க. நான் 2 வரைக்கும் ஓட்டி பிள்ளையா எழுதி எடுக்கையில் எங்கள் சிசிடிவியோட செக் பண்ண சொல்லுங்கள் ஒரு ஆள். இல்லை நீங்கள் ஒரு உண்மையான வைத்தியர்னு சொன்னால் நான் இவ்வளோ குற்றச்சாட்டு எடுக்கிறேன் தானே, கோர்ட்ஸில் போய் ஓடி போய் வழக்க போடுங்க. ஏன் செய்யலாம் இருக்குது? நீங்கள், நான் திரும்பவும் வடிவாக சொல்லியிருக்கிறேன், மருத்துவர்கள் நோயாளிகளை பார்க்கும்போது நாங்கள் எங்களுக்கு உள்ளிருந்து ஒரு, நான் ஒரு சாதாரண மருத்துவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன், உள்ளிருந்து ஒரு உணர்வு வரும், நாங்கள்
பெரிய வேலை ஒன்றை செய்கிறோம், உயிரோடு விளையாடுகிறோம் என்கிற எண்ணம் ஒன்று வரும்போது நாங்கள் அதை பிழை விட மாட்டோம். ஆனால் வடக்கு கிழக்கில் மட்டும் இந்த மருத்துவத்தை காசாக்குகின்ற வேலைகள் வந்து காலங்காலமாக எவல்யூஷன், நீங்கள் சொன்னீங்க தானே, எவல்யூஷனரியாகவே வந்து கொண்டிருக்கிறது. வேணுமென்ற சின்ன விளக்கம், கால் ஒரு புண்ணு இருந்தால் அதுக்கு ஓரல் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து விட்டால் 5 நாளில் காஞ்சி போடும், வாயில் குடிக்கிற ஆன்டிபயோட்டிக். இதையே நான் உங்கள்கிட்ட சொல்லலாம், ஐயா எப்படி உங்களோட பிள்ளைகள் எங்கே இருக்கணும் வெளிநாட்டிலையா, ரைட் சரி, பிள்ளைகள் பார்க்குறவை அவங்களோட கதைக்கிறவை, ஓ பிள்ளைகள் நல்லா இருக்கிற பிள்ளைகள் சொன்னவே என்ன பிரச்சனை என்றாலும் ஒரு தங்களுக்கு கோல் எடுக்கட்டுமா, ஒரு மகன் கதைக்க போகிறாராம், இருக்கா கதைக்கிறீங்களோ, ஹலோ குட் ஆஃப்டர்நூன், நான் டாக்டர் அர்ச்சனா கதைக்கிறேன், உங்களோட அம்மாவுக்கு வந்து காலில் ஒரு சின்ன புண்ணொண்டு வந்திருக்கு, அது வந்து ஹார்ட்டுக்கு அந்த கிருமி போயிட்டென்றால் ஹார்ட் ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வரும், அதுக்கு எப்படியும் ஒரு 40 லட்சம் முடியும், அதை விட நான் அவாவா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி விடவா அங்கேன்னு சொல்லிக்கிறேன். அண்ணே என்ன பிரச்சனைண்டாலும் பரவாயில்ல, அம்மா வடிவாக பார்த்து கொள்ளுங்க, நீங்கள் இவ்வளவு செலவண்டாலும் சொல்லுங்கன்னா காசு ஆரம்பிடு டாக்டர் என்று சொல்லுவாங்க. ஓ இல்லை என்ன பாசமா அண்ணேன்னு சொல்கிறாங்க எங்கள்கிட்ட தமிழ் சின்னம் தானே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் அப்போ ஹோட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு 5 நாள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன், எல்லாம் மாறி போயிடும். 650 ரூபாயோ 6 லட்சம் ஆக்கலாம், எப்படி வசதி. அதுதான் மாஃபியா. மருத்துவத்துறையால் நீங்கள் சொன்னது போல மிக நீண்ட காலம் இந்த வடக்கு மக்கள் கிழக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே பல நேர்காணலில் சொல்லியிருக்கிறீர்கள், பேராதனையிலே அந்த அளவுக்கு இல்லை, அந்த ஸ்ரீதரன் மகனோட கதைக்கு பேராதனையிலே அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற அளவுக்கு மோசமான நிலைமை இல்லையா. ஆக மொத்தத்தில் இந்த மருத்துவ அதிகாரத்துவத்தால் அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு நோயாளி சமூகமாக இந்த சமூகம் இருந்திருக்கு. ஒருதன் வந்து குரல் கொடுக்கிறான் என்றவுடன் ஒரு அபரிமிதமான ஒரு பரிணமிப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பரவசமும் ஒரு இப்படி ஒரு குரல் கொடுக்கிறானே என்ற உடனே ஒரு விடுதலை பெற்றது போன்ற உணர்வுக்குள்ள மக்கள் சமூகம் தள்ளப்படும். அதை வைத்து உங்களால் அரசியல் செய்ய முடியுமா? நீங்களே சொல்லி படிங்க, மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ நடக்கிற மாற்றம் விருப்பமா இல்லையா? நல்ல மாற்றங்கள் விருப்பம் தானே, ஆனால் கேள்வி உங்களால் அரசியல் செய்ய முடியுமா? இன்றே திரும்பவும் தமிழில் சொல்லியிருக்கிறேன், யாழ்ப்பாண வைத்தியசாலையின் வடக்கில் கிழக்கில் அது குறைந்தது யாழ்ப்பாண வைத்தியசாலையின் டிப்யூட்டி டைரக்டர் போஸ்டை தாருங்கள்னு சொல்லி அரசியல் இல்லையென்றே சொல்லி போட்டேன் தானே. நான் இப்போ டிப்யூட்டி டைரக்டர் போஸ்ட் நாளைக்கு விடியவே போய் எடுக்கிறேன். டாக்டர் அர்ச்சுனா, மற்றும் ஒரு விடயம் நீங்கள் அதை தெளிவாக சொல்லுங்கள். மக்களுக்கு சில கவலைகள் இருக்கின்றன. அர்ச்சுனாவுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நான் ஒரு நேர்காணல் செய்த பொழுது அவர் சொன்ன மிக முக்கியமான விடயம், அர்ச்சுனாவுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு வராத வகையிலே நான் விடயங்களை நகர்த்துவேன், தீர்மானம் எடுப்பேன் என்று. அது இதுவரைக்கும் அமைச்சர் டக்ளஸால் செய்யப்படுகிறதா? இந்த வரைக்கும் அமைச்சர் தான் தோற்று விட்டேன், தன்னால் மாற்ற முடியவில்லைன்னு சொல்லலை, எனக்கு சொல்லல. இல்லை, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ கொண்டே பேரதனையில் டெம்பரரி அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்போவும் அமைச்சர் எனக்கு சொல்கிறார், பேரதனை லெட்டர் எடுத்துக்கொள்ளுங்க, அங்கே என்ன செய்யணும்னு பார்ப்போம், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, இல்லாட்டி நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ட்ரீட் வந்து 2 விதமாக எழுதி வச்சிருக்கிறேன். இல்லை, நீங்கள் நீதிமன்ற விவகாரங்களை சொல்ல வேணாம். மற்றது அர்ச்சுனா, உங்கள் இத்தகைய ஒரு பிரமாண்டமான சமூக பரிமாற்றத்திலே, சமூக ஊடாட்டத்திலே உங்கள் மீது அக்கறை கொண்ட பலர், அண்மையிலே கூட நீங்கள் யாழ் இந்து கல்லூரியில் எடுத்த கதைத்த விடயங்களில் ஒரு லேடின்னு என்று சொல்கிறா, அர்ச்சுனா அதை பற்றி கதைக்காதீங்கோ, இதை பற்றி கதைக்காதீங்கோ, இப்படி கதைக்காதீங்கோ, கவனம் என்று உங்களை உண்மையான அக்கறையோட உங்களுடைய ஒரு அக்கா போல் அல்லது அம்மா போல் என்று சொல்லுது மனுஷி. அப்படி கவனிக்கிறாக்கள், உங்களுக்கு கதை சொல்கிறாக்கள் அல்லது அட்வைஸ் சொல்கிறாக்களை கவனிக்கிறீர்கள் இல்லையே. நாளைக்கு உங்களுக்கு இனிமேல் உங்களை வேலை கெடுக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறேன்னு சொன்னால் 20-21 படிகள் நீங்கள் சொல்கிறது அங்கே தானே என்ன பிள்ளை என்று சொன்னால் போடுங்க இதை கட்டாயம். நீங்கள் எத்தனாம் ஆண்டு பிறந்த? நீங்கள் 71ஆம் ஆண்டு. உங்களை சொல்கிறது பேபி பூமர்ஸ் என்று நான் உங்களை போய் சொல்லல. இல்லை, நீங்கள் தாராளமாக சொல்லலாம். பேபி பூமர்ஸ் 80ஆம் ஆண்டுக்கு பிறந்தவர்களை பேபி பூமர்ஸ் என்று அழைப்பார். ஓ அதே தான் பேபி பூமர்ஸ். இது வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச். 80லேருந்து 2000 பிறந்தாக்களை சொல்கிறது வந்து புராசா. அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் ஜி, ஜென்ரேஷன் எக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் சுட்டி காட்டுறது ஜென்ரேஷன் எக்ஸு, ஜி இல்லை. ஜி வந்து 2010க்கு பிறந்தது. இப்போ நான் பேபி பூமர்ஸ்ன்ற கதையை கேட்கணுமா, மில்லேனியல்ஸ்ன்ற கதையை கேட்கணுமா? இவனுங்க நடிப்பாங்க, படிக்க போகும். அப்படி வசதி
ஆகையினால் நான் அதில் அந்த பெண்மணி கூறுவதை நீங்கள் கிரகிக்கவில்லை என்ற தோற்றப்பாட்டை கண்டதனால் கேட்டேன். கதை நான் எங்களுடைய அண்ணாமார் 2 பேரை பிளாக் பண்ணி வைத்திருக்கிறேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணி வைத்திருக்கிறேன். டாக்டர் உடன் பிறந்த சகோதரங்களை. ஏனென்றால் அவர்கள் பயப்படுகிறார்கள் எனக்கு ஏதாவது நடந்து வந்துருமோண்டு. அது பாசம். நான் சொல்லிக்கிறேன், நடந்த படத்தை வடிவாக போடு, இப்படி ஒரு தம்பி இருந்தவன் சொல்லி பெருமையாக சொல்லிக்கொண்டு அதை விட்டு போட்டு நான் போய்க்கல அப்படி உனக்கு என்னுடைய மூத்த அண்ணாவை சொல்லியிருக்கேன், அடுத்த முறை நீர் எனக்கு கோல் எடுப்பீர் என்றால் வீட்டை வந்து அடிப்பேன் சொல்லி. ஏனென்றால் என் சொந்த அண்ணா பயப்படுது எனக்கு ஏதாவது நடந்துருமென்னு சொல்லி. அதே தான் அந்த அக்கா சொல்கிறா, அப்போ உனக்கு எது நடந்துருமாடா பேசாமல். சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறோம் உனக்கு எது நடந்துருக்குன்னு. ஏன் இந்த சமூகம் முழுக்க இவ்வளோ ஆசையாக இருக்குது, ஏன் எனக்கு ஒன்று நடக்கக்கூடாது. அப்போ ஒரு பெரிய ஒரு முதலாளி என்னிடம் கால் பண்ணி சொன்னார், 2 செக்யூரிட்டி கார்டு ஃபுல்லாக பே பண்ணி கண்ணோட நான் போடுறான்ட்டு. நான் சொன்னேன் வேண்டாம், அப்படி ஒரு பகட்டு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, சொல்கிறான்டா சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்க, நான் பேபி பூமர்ஸ்ன்ற கதையை கேட்கணுமா ஜென்சின்ற கதையை கேட்கணுமா? நேர்களுக்கு விளங்கும்படியாக ஒரு முறை கூறுங்கள். இந்த பேபி பூமர்ஸ் என்பது 80ஆம் ஆண்டுக்கு முதல் பிறந்தவர்கள். 80ஆம் ஆண்டுக்கு முதல் பிறந்த எங்களுடைய அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் டபுள் பேபி பூமர்ஸ். அவையெல்லாம் 50-60 பிறந்தாக்கள். அதுக்கு அது பேர் வச்சாங்களோ அரிச்சுனா. நீங்கள் அதாவது சமூகத்திலே இருக்கிற நீங்கள் அந்த சொற்பதங்களையும் பிரயோகித்து நீங்கள் கூறலாம், நீங்கள் கூற விரும்புவது போலவே கூறலாம். அனுபவசாலிகள், இப்போ உதாரணமாக நீங்கள் ஸ்ரீதரனிடம் சென்றீர்கள், டாக்டர் தேவானந்தாவிடம் சென்றீர்கள், அவர்களும் இதே போல் உங்களால் விமர்சிக்கப்படலாம் தானே. ரணிலிடம் சென்றீர்கள், அதே உங்களுக்கு இவ்வாறாக கூறுகிற பொழுது இந்த முதிய பரம்பரையிடம் ஒரு அனுபவம், ஆற்றல், திறன்கள், அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. எப்படி அரிச்சுனா நீங்கள் அவ்வாறு கூறிவிட்டு அவர்களிடம் செல்ல முடியும்? அனுபவம், ஆற்றல், திறன்கள், அந்த பின்டண்டையும் வெட்டுவோம். எது ஆற்றலையும் திறனையும் வெட்டும். அதில் சம்பந்தமே இல்லாமல் சொல்கிறீங்க, அதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸ்ரீதரன் ஐயாவுக்கு மை ஹவுஸை பற்றி 10 நிமிஷம் தொடர்ந்து கதைக்க சொல்லுவோம் இங்கிலீஷில், சரிதானே? சித்தார்த்தன் ஐயாவுக்கு எனது சராங், என்னுடைய வேட்டி சம்பந்தமாக 20 நிமிஷம் ஆங்கிலத்தில் கதைக்க சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் கதைப்பது ஜப்பானிய மக்கள் ஆங்கிலத்தில் கதைத்து நான் கதைக்கிறேன். ஒரு இன்னொருவனுக்கு இன்னொரு மொழியாளனுக்கு என்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டுமாக இருந்தால் அவனுடைய மொழியில் சொல்ல வேண்டும். அவனுக்கு போய் அவனுக்கு சிங்களமே தெரியாது, தமிழே தெரியாது ஒருத்தனுக்கு இன்று ஆடி பிறப்பு நாளாகும், எங்களுடைய முதலமைச்சருக்கு இன்றைக்கு ஆடிக்கூழ் கொடுத்திருந்தால் என்று கதைக்கிறது தான் உங்களுடைய ஜென்ரேஷன் பேபி பூமர்ஸ். நான் 86 மில்லேனியர்ஸ். நான் யோசிக்கிறது அண்டு ஃபஸ்ட்டாக இவ ஓடி போய் இத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு படிச்சிருக்கோம், எத்தனை ஹாஸ்பிட்டல் என்ன நடந்து ஒன்றுமே தெரியாமல் சார்ஜரின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னு சொல்கிறது தான் உங்களோட ஜென்ரேஷன். நீங்கள் சொல்கிறீங்க அனுபவம் எடுத்து பார்ப்போம், வடிவம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அதுதான் நாங்கள் ஸ்ரீலங்கா பின்னடைகிறதுக்குரிய ஒரு முக்கியமான காரணம். மெரிட்டோக்ரஸி என்ற ஒன்று இருக்குது, ஃபெமிலியோக்ரஸி என்ற ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும், மெரிட்டோக்ரஸி என்றது உங்களுக்கு எத்தனை வயசு? இப்போ சரி, உங்களுக்கு 55 வயசு என்று வைத்துக்கொள்வோம், தம்பிக்கு 21 வயசுன்னு வச்சுக்கொள்வோம். அவன் டேலண்டட், அவன் எல்லாமே அவனுக்கு தெரியும். அவனுக்கு யூடியூப்பில் எடிட் பண்ண தெரியும், அது தெரியும், இது தெரியும், வீடியோ எடிட்டும் எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாண்டு வைத்துக்கொள்வோமே. இப்போது இந்த சமூக ஊடகத்துக்கு ஒரு மீடியா மார்க்கெட்டிங்கை இவரை போடுறதா உங்களை போடுறதா? இவரைத்தான் போடணும். அவனுக்கு அனுபவமே இல்லையன்றே வச்சுக்கொள்வோம், அவன்கிட்ட டேலண்ட் இருக்குது. அதை சொல்கிறது மெரிட்டோக்ரஸின்னு சொல்லி. உங்கள்கிட்ட அனுபவம் இருக்கிறது பிரயோசனம் இல்லை. எங்களோட அரசியல்வாதிகளிடம் அனுபவம் இருக்கிறது. 2009ஆம் ஆண்டுலேருந்து 2015 வரைக்கும் ஒவ்வொரு தைப்பொங்கலும் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம். மெரிட்டோக்ரஸி என்றதான் ஃபாரின்ல, அதாவது வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெரிட்டோக்ரஸி அதுன்றது ஒரு டாபிக். ஆனால் போய் படியுங்க. இல்லை, நான் கேட்கிறேன், ஜோ பைடன் படுகிழவன், டொனால்ட் ட்ரம்ப் படுகிழவன், உங்களை போன்றவர்களை ஜனாதிபதியாக அங்கே அமெரிக்கர்களை நியமிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவர்கள் நியமிப்பார்கள். அது அவர்களுடைய தீர்மானம். ஜனநாயகத்திலே படுகிழவன்கள், படுகிழவிகள் எல்லாம் நீங்கள் கூறுவது போல், அதாவது உங்களுடைய பாஷையிலே கூறுவதானால் அவர்களுக்கு அனுபவம், வெறும் அனுபவம் இருக்கிறது. அது பயன்படு திறனற்றதாகவே சமூகத்தில் இருக்கிறது என்று கூறலாம். நான் கேட்கிறேன் உங்களிடம், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மத்திய வகுப்பு, அதாவது மிடில் ஏஜ்ட் பீப்புள், ஏஜ்ட் பீப்புள் கூட, வயசானவர்கள் கூட உங்களை ஆதரிக்கிறார்கள். அவர்களில் யாராவது உங்களுக்கு உங்களுடைய மனதை தொடும்படியாக இத்தகைய ஆலோசனைகள், புத்திமதிகளை கூறுகிறார்கள்?
ஆஸ்திரேலியாவில் ஒருவர் இருக்கிறார் விக்கி பாலா என்று சொல்லி அவருடைய எல்லா 1.5 மணித்தேரம் கூட இப்படி இந்த ஸ்ட்ரெஸ் நேரம் அவருடைய கதையை கேட்டிருக்கிறேன். அப்பா அடிக்கடி சொல்லுவார் வாட்டர் சயின்ஸோடு சம்மந்தப்பட்டது. ஒரு பிஹெச்டி ஹோல்டர் சரிதானே, அவருடைய எஜுகேஷனும் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, வயசும் இருக்குது. அவர் சொல்கிற முழுக்கா கேட்டிருக்கேன். பாலா அன்னைக்கே தெரியும் நான் சொல்கிறவன்டையும் அவன் செய்ய மாட்டான்ட்டு. நான் சொல்கிறதையே நான் நினைக்கிறதையே நான் கேட்பதில்லை. என்னுடைய அறிவொன்றை நான் இப்போ எனக்கு இப்போ நான் இப்போ ஒரு தமிழகவில்லை நீங்கள் நினைப்பதையே நீங்கள் கேட்பதில்லையா? அது என்ன? அது திரும்ப சொல்கிறேன். அதாவது நான் இப்படி செய்வோம்ன்றதை எந்த தனிப்பட்ட இச்சையில் செய்கிற நிலைமையில் இல்லை. இப்போ நாங்கள் சமூகம் சார்ந்து போயிட்டு விட்டோம். எங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பை கையில் தந்திருக்கிறார்கள். ஐ எம் கோயிங் டு மேக் எ இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி. அதாவது நான் ஒரு படித்த வர்க்கத்தை, அதாவது இன்டெலெக்சுவல்னு சொல்கிற படித்தவன்ல கூட ஐக்கிய கொண்டு வைப்பேன் ஒரு கம்யூனிட்டி ஒன்றை யங் ஜென்ரேஷனில் பிடிக்க போகிறேன். பிடித்து அவர்களோட வேலையை ஒப்படைத்து விட்டு நான் இருந்துடுவேன். அதான் லீடர்ஷிப். திருப்பியும் சைமன்ஸ் எனக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில், தயவு செய்து போய் பாருங்கள். உங்களிடம் ஒரு பொறுப்பு இருப்பதை உணர்கிறீர்கள். அதை அதன் அடிப்படைகளை விளக்க முடியுமா நேயர்களுக்கு? உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் கருதும் பொறுப்பு என்ன? இப்போது என்னிடம் கோல் பண்ணி சொல்கிறார்கள் அப்பு ஹவனம் என்று சொல்லி. அதுதான் என்னுடைய தந்திருக்கிற பொறுப்பு. அப்போ உங்களுக்கு விளங்கணும். ஒவ்வொருத்தரும் என்ன கோல் பண்ணி இந்த ஃபேஸ்புக் உங்களுக்கு எல்லாம் காட்டிக்கேன் ஃபோனில் எவ்வளோ உண்டு. ஒவ்வொரு தரம் கோல் பண்ணி அப்போ கவனம், எங்கே நிற்கிறாய் கவனம், இந்த செல்லாம் கவனம். ஒவ்வொரு அம்மா மேரம் கொஞ்சி எனக்கு நடந்துட்டுட்டால் கவனம் கிட்டையில் எனக்கு ஒரு சொல்லப்பட்டது உனக்கு அசிட் அடிக்கிறது ரெடியாக இருக்கான்னு சொன்னேன். அசிட் அடித்தா இந்த முகந்தான் கழிச்சா போயிட்டு குரல் இருக்கும், குரல் இல்லாமல் போகிறதுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் சொல்லியிருக்கிறேன் நான். அதால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் எனக்கு ஒரு பயமோ இதோ ஒன்று இல்லை. நான் ஒரு ஜங்க் இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி ஒன்றை க்ரியேட் பண்ணுவேன். ஏன்டா ஓல்டு 92 வயசு வரைக்கும் ஒவ்வொரு தெப்பங்களுக்கும் செய்தவ தானே தீர்வு. முடியலை தானே உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுங்க தானே செய்யலைன்னு சொல்லி இப்போ எங்கள்கிட்ட விட்டுட்டு தயவு செய்து வெத்தலை பாக்கள் வடிவாக வேண்டி போட்டுக்கொண்டு நடக்கிற மச்சை வடிவாக பாருங்கள். யங் இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி என்கிற பொழுது வடக்கு கிழக்கு சமூகமா இலங்கை முழுவதுமாகவா? நாங்கள் ஒரு இலங்கை திருநாட்டின் மைந்தர்கள். இதில் வடக்கு கிழக்கண்டு பிரிக்கிறதாகவோ அல்லது தமிழ் சிங்களம் முஸ்லீம் அப்படி பிரிக்கிறதாகவோ இல்லை. அதுக்கு அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறேன். தமிழில் சொல்லுகிறேன், வேணுமென்றால் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் சொல்லுகிறேன். அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் மோசமாக பாதிக்கப்பட்டது யார்? நாங்கள். நான் யார்? ஒரு தமிழர். முஸ்லீம்கள் பேசுகிற மொழி என்ன? தமிழ். ஆதலால் நான் கிளியராக சொல்கிறேன், நான் என்னுடைய சமுதாயத்தை பார்த்து கொள்ளுவேன். அங்கே தான் இருக்கிறார்கள் இவ்வளோ படித்தவர்கள். அவர்களுடைய சமுதாயத்தை நான் பார்க்க வேண்டிய தேவையில்லை. பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் நான் கட்டாயம் பார்ப்பேன். பட் எனக்கு எந்த ரத்தம் ஓடுறது என்ன? நான் பிறந்த இடத்து ரத்தம், என்னுடைய சமூகத்தின் ரத்தம். நான் எனக்கு அவர்களை கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி அங்கே இருந்தும் ஒரு லீடர் வேறப்போ நாங்கள் இலங்கையை ஃபுல்லாக ஆள வேணுமென்ட்டு இல்லை. அது கன்செப்ட். தென்னிலங்கை வட இலங்கை அரசியல் கட்சிகளோடு பல வாரங்களாக உங்களுடைய இந்த மாற்றத்திற்கான நடைமுறை அல்லது போராட்ட காலத்திலே தொடர்புகளை பேணி வந்திருக்கிறீர்கள். சஜித் பிரேமதாச அவர்களை சந்தித்திருக்கிறீர்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நீங்கள் பிரதான வேட்பாளர்களை எப்படி பார்க்கிறீர்கள்? நானாக பார்க்கவில்லை. நான் ஒவ்வொரு மீடியாவையும் வடிவாக பார்க்குறேன். சிங்கள நியூஸ்களை பார்க்குறேன், அவருடைய அரசியல் ஆய்வுகளை பார்க்குறேன், இங்கிலீஷ் ஆய்வுகளை பார்க்குறேன், பிபிசின்ற இதில் கேட்குறேன். இப்போது பொட்டென்ஷியல் கேண்டிடேட் என்று சொல்கிறது முக்கியமான கேண்டிடேட் என்ன தமிழ்? வேட்பாளர் ஏகேடி அனுரகுமார திசாநாயக்க, அதுக்கு பிறகு சஜித். அதை விட சொல்லியிருக்கணும் ரணிலுமன்னு சொல்லி. பட் அதுக்கு தெற்கிலையும் வடக்கிலையும் கேட்டிருக்கிறேன். ஒருத்தரும் போட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரியும். நான் என்னோடய கதைச்சோறு ஆக்களை பற்றி சொல்கிறேன். இதில் ஏகேடியா சஜித்தாண்ட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த ரெண்டு இதையும் உடைச்சு இப்போ எனக்கு அரசியல் வடிவாக கதைக்க தெரியும். அந்த ரெண்டையும் உடைச்சு 50% பெறாமல் பண்ணி பின்னால் தேர்தலில் கொண்டு போகிறது தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிற வேலை. அந்த பொட்டென்ஷியல் கேண்டிடேட் என்று சொல்கிறது முக்கியமான நபர்கள் இந்த அனுரகுமார திசாநாயக்கவோ அல்லது சஜிதாவோ இருக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதைத்தான் ஊடகங்களும் எழுதி கொண்டிருக்கின்றன. உங்களை பொறுத்தவரை வரையிலே அடிப்படையாக ஒரு மருத்துவராக, அதிலும் சீர்திருத்தத்தை மாற்றத்தை விரும்புகின்ற ஒரு புரட்சிகரமான மருத்துவராக உங்களுக்கு அரசியல் தெரியும். ஆயினும் நீங்கள் அரசியல் படித்து கொண்டிருப்பதாக கூறுகிறீர்கள். என்ன படித்து கொண்டிருக்கிறீர்கள்? அரசியல் ஒரு கடல், நான் ஒரு கைப்பிடி தண்ணீர். ஆனால் நான் கைப்பிடி தண்ணீரை பார்த்தே என்னுடைய பழம்பெரும் அரசியல்வாதிகள் பயப்படுகிறார்கள். நான் கடலாகும் போது நானாக போவதில்லை, நான் என்னோட சமூகத்தை உருவாக்குவேன். அதில் முக்கியமானது எப்போவுமே நிறை விழுந்தவர்கள் அந்த சமூகத்தில் இருக்க மாட்டார்கள்.
சமூக ஊடகங்களினுடைய மல்டிப்ளேயர் எஃபெக்ட், அதாவது நீங்கள் அர்ச்சுனா வந்து $1 பாவித்து ஒரு பதிவை இட்டால் ஒரு 100 பேர் அங்கே 1000 1,00,000 என்று அதிகரிக்கிற பொழுது அது ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான டாலர் செலவை ஏற்படுத்தி விடுகிறது. அதே வேளையிலே சாதாரண தொலைபேசிகளை வைத்திருந்தவர்கள் இப்பொழுது ஸ்மார்ட் ஃபோன்ஸை புதிதாக வாங்கி இருக்கிறார்கள் அர்ச்சுனாவுக்காக. அர்ச்சுனா ஒரு 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 பல் அடுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறான், செலவை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த செலவையாவது ஈடு செய்யும் வகையில் அவன் என்ன மாற்றங்களை கொண்டு வருவான்? இது நீங்கள் எப்படி கேள்வி கேட்டுக்கிறீங்கன்னு சொன்னால், செலவழித்து வீடு கட்டி விடுகிறார்கள், அதெல்லாம் என்ன லாபம் என்று சிம்பிள் ஆன்சர் வந்து வீட்டில் போய் குடியிருக்க போகிறேன் என்று. அதே மாதிரி நீங்கள் இவ்வளவு என்ன பற்றி நீங்களே புகழ்ந்து சொல்லி போட்டு அது பௌதிகமாக தெரியும் அர்ச்சுனா வீட்டிலே இருக்கலாம். இது வந்து ஐதீகமாகவே இருக்கிறது. அர்ச்சுனா டிப்யூட்டி டைரக்டராக வருவானா, பாராளுமன்ற தேர்தலில் நிற்பானா, பொது வேட்பாளராக நிற்பானா, மாகாண சபையிலே நின்று மாகாண சுகாதார அமைச்சராக வருவானா, மத்திய அமைச்சராக வருவானா, அர்ச்சுனாவே கனவுகளை விதைக்கிறானே. இப்போது நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டால் நாளைய நாள் வெறிச்சோடி போயிடும். அதனால் என்னுடைய திட்டங்கள் என்னுடைய இருக்கும். நீங்கள் கனவுகளை விதைக்கிறீர்களா? நான் எனக்கு அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவார், அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார் கனவு காணுண்டு இல்லை நீ எப்படி வரணுமென்று சொல்லி இப்போவே பிளான் பண்ணு. நான் இப்போ ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் சந்திக்க நான் சொல்கிறேன், உங்கள்டையும் சொல்லியிருக்கிறேன். அப்போது இன்னொரு 50 வருஷத்துக்கு பிறகு நீ எப்படி இருக்கணும், உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கணும்னு ஜோசியன்னு சொல்லி நான் இப்போ எங்களுடைய சமூகமே கனவு காணுதா இல்லையா, என்ன மையமாக அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதை என்ன மையம் இல்லாமல் என்னுடைய ஆட்கள் ஒரு 50 பேரை போடக்கூடிய மையமாக நான் மாற்றப் போகிறேன். அப்போது நான் என்ன பாட்டு ஒதுங்கி விடுவேன். மற்றது அர்ச்சுனா, நீங்கள் இதை எதிர்மறையாக நினைக்க வேண்டாம். அப்பாக்கு சமன் என்று ஒரு நான் பார்த்த பதிவுகளிலே நிறைய தரம் சொல்லி இருக்கிறீர்கள். எல்லோரையுமே அப்படி சொல்லுகிறீர்கள். அப்பாக்கு சமன், அப்பாக்கு ஓரிருவரை சொல்லலாம், சரி ஒரு 3 வரை சொல்லலாம். அது உங்களுடைய அதாவது கிராமத்திலே இருக்கக்கூடிய மொழிநடையா. இப்போ சில பேர் அம்மானே என்று சொல்லுவாங்க, அம்மா ஆணை என்று சொல்லுவாங்க. அதைப்போல் அது உங்களுடைய கிராமம் அல்லது உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் மத்தியிலே இருந்த ஒரு பிரயோகமா அப்பாக்கு சமன் என்று சொல்வது? என்னுடைய பேரை ராமநாதன் அர்ச்சுனா என்று எழுதியிருக்கிறேன். அர்ச்சுனா ராமநாதன் என்று வாழ்க்கையில் எழுதினதில்லை. ஆனால் உண்மையான இங்கிலீஷ் முறைப்படி ஃபர்ஸ்ட் நேம்ன்றது அர்ச்சுனா, ராமநாதன்றது சர் நேம். அதுக்குரிய மரியாதையை நான் கொடுத்துருக்கேன். அப்பாவுடைய கருத்தை என்று போட்ட மோதிர கை எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கிறது. அப்பாவுக்கு அப்படி ஒரு அந்தஸ்து வைத்திருக்கேன். என்னிடம் வந்து யாராவது கேட்டால் அம்மாவை விருப்பமா அப்பாவை விருப்பமான்னு கேட்டால் நான் சொல்கிற பதில் அப்பா. என்று சொன்னால் நாங்கள் மறக்கப்பட்ட ஆக்கள் தான் ஒரு அப்பான்ற வர்க்கம். எல்லா சுமைகளையும் சுமந்து வாழ்க்கையில் கண்ணீரை விடாது தான் அப்பான்றது வர்க்கம். அப்பாவை அம்மாவாண்டு கேட்டால் நான் அப்பாண்டு தான் சொல்லுவேன். நான் ஒரு அப்பாவை இருந்திருக்கிறேன், நான் ஒரு தனி சிங்கிள் பேரண்டாக இருந்திருக்கிறேன். நான் ஒவ்வொருத்தரையும் என்னுடைய தந்தையாக மதிக்கிறேன் என்றால் அவர்களுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்துருக்கிறேன். லால் பனாப்பட்டி சாரிடம் நேராக சொல்லியிருக்கேன், சார் மகே தாத்தா வகைனே ஐயோ மகரன்னேன்னு சொல்லி, சார் உங்களை அப்பா மாதிரி நினச்சி வந்தனே என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி இப்போ கூட நான் சொல்கிறேன். நான் இப்போவும் என்னுடைய தந்தை சாணத்திலே அர்ஜுனத்தில் சிறை வைத்திருக்கிறேன். சார் நான் சொன்னேன் கேட்டிருக்கேன், சார் மாறி கடிதம் அடிக்காதீங்க, நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் உங்களுக்கு தான் எடுக்க வேண்டி வரும். சார் சொன்னார் ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு என்ன செய்ய வேணும்னு சொல்லி நான் சொன்னேன், சார் இப்படியே விடுங்கோ, ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டை தட்ட மாட்டோம், இப்படியே இருக்கிறா சார். அதால் தான் என் அப்பா இப்போ விளங்கியிருக்கோம். நான் வயசு போனாங்கள் எல்லாரும் திட்ட இல்லை, என் அப்பா ஒரு வயசானதான். நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். நாங்கள் ஓல்டு ஜென்ரேஷன்கிட்ட இவ்வளோ காலம் 70 வருஷம் தந்த நாங்கள், நீங்கள் ஒரு அரசியல் மாற்றத்தையும் கொண்டு வரையில. இப்போ யங்கர் ஜென்ரேஷனை தந்து கொண்டு தயவுசெய்து ஸ்டெப் பேக் கொண்டு எடுத்துக்கொண்டு சுருட்டு வீடி அது எல்லாத்தையும் வேண்டி பட்டியலுக்குள் வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் என்ன செய்கிறோம். அர்ச்சுனா சொல்கிறார், சுருட்டு வீடி அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கொண்டு அதைத்தானே செய்வீர்கள் நீங்கள். அர்ச்சுனா சுட்டு விடுவார்கள், நான் செத்து விடுவேன், சுட்டு விடுவார்கள், நான் செத்து விடுவேன். ஒரு மக்கள் தலைவனாக பரிணமிக்க வேண்டியவன், உறுதிகளை அதாவது உறுதியான நம்பிக்கைகளை விதைக்க வேண்டியவன், ஒரு தலைவனாக வேண்டியவன், நான் அழிந்து விடுவேன் என்றே ஐமிச்சப்பட வேண்டும். நீங்கள் என்னுடைய கோட்டுக்குள்ளும் என்னுடைய சப்பாத்துக்குள்ளும் பூந்து பாருங்கள் எனக்கு தரப்பட்ட அழுத்தத்தை. நீங்கள் இந்த இன்டர்வியூ முடித்துவிட்டு இவர்களுடைய காசை வேண்டிக் கொண்டு வீட்டை போயிருந்து என்னை பற்றி படம் பார்த்து கொண்டு மனுஷியை சாப்பாடை போட்டு இருப்பீர்கள். நான் இந்த கோட்டை கலட்டினாலும் நான் தான் சரிதானே. என்னுடைய சப்பாத்துக்கள் என்னுடைய கார் சீட்டில் இருந்து பாருங்கள். ஒரு நாள் உங்களால் இருக்க முடியும் என்றால் என்னுடைய கார் சீட்டில், அப்போது நாங்கள் திருப்பியும் கதைப்போம். எப்படி வசதி?
உங்களுடைய சமூக அணுகுமுறையிலே நீங்கள் சமூகத்தினுடைய ஆதரவை திரட்டி இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய சமூகத்திற்கான அடுத்த கட்ட நகர்வு என்ன, சமூகத்திற்கு என்ன இந்த கட்டத்திலே கூற விரும்புகிறீர்கள் இப்பொழுது இந்த நேரத்திலே? திருப்பவும் சொல்லி போட்டேன், நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி 3 நாளாக போயிட்டேன். 3 நாள் ஆகிவிட்டது அரசியலுக்கு. திருப்பி இப்போ கேட்குறீங்க மறுபடி டிப்யூட்டி டைரக்டர் போஸ்ட் கிடைத்தால் மக்களுக்கு சொல்லித்தானே நீங்கள் அந்த பதவிக்கு போவீர்கள்? அதாவது உங்களுக்கு பொருத்தமான ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கும் என்றால் மக்களுக்கு நீங்கள் சொல்லுவீர்கள், நான் அரசியலுக்கு வருவதாக சொல்லி 19 நாட்கள் ஆனால் எனக்கு இந்த பதவி கிடைத்திருக்கிறது, இதிலே சீராகங்களை கொண்டு வரலாம், நான் இதிலே அந்த விடயங்களை கவனித்துவிட்டு திரும்ப அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லுவீர்களா, அல்லது சற்று என்ன சொல்லுவீர்கள் மக்களுக்கு, என்ன மாதிரி சொல்லுவீர்கள்? எனக்கு தமிழ் டிபேட்டில் கோல்டு மெடல் இருக்கிறது, சரிதானே? தமிழில் சொல்லுகிறேன் உங்களுக்கு, நாளை எனது காலை ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தந்தால் இவை தர முன்னமே 759 கோடி போய் நிற்பேன் ஹாஸ்பிட்டலில். அரசியலுக்கு நீங்கள் கேட்குறீங்க வருவீங்களாண்டு, ஆமாம் அரசியலுக்கு வருவேன், 2 பேரும் கிளியராக சொல்லியிருக்கேன். அடுத்த கேட்டீங்க எனக்கு உங்களோட பிளான் என்னன்னு சொல்லி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்க போகிறதான் பிளான்னு சொல்லியிருக்கிறேன். அதை விட வேறு கிளியராக அப்படி நீங்கள் ஒரு நெருப்பை ஒரு ஒரு பொறியை மூட்டி இருக்கிறீர்கள், அரிச்சுனா அரசியலிலே தலைமை தாங்குவான் என்று மக்கள் நம்பிவிட்டார்கள். அதற்கு நீங்கள் மாற்றாக ஒரு நிர்வாக பதவியை எடுத்து சென்று விட்டால் அது தாமதமாகிவிடும். திரும்ப உங்களை தமிழில் சொல்கிறேன், நான் மக்களை ஏமாற்ற மாட்டேன், மக்கள் என்ன சொல்லிடணுமோ அதைத்தான் நான் செய்வேன். திரும்பவும் சொல்லியிருக்கிறேன், தமிழில் இந்த 3 விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். நாளைக்கு தந்தால் நான் போவேன் என்று சொல்லியிருக்கிறேன், இதையும் சொல்லியிருக்கேன். இதை விட கிளியராக என்னத்தை சொல்லணும்னு எனக்கு தெரியலை. அதாவது நான் இதை விட கிளியராக என்ன இதை எழுதி தரணுமா அவங்களுக்கு கைப்பட, எனக்கு அது விளங்கலை. மற்றும் உங்களோட கேள்வியில் இருக்கிற கன்செப்ட் தெரியலை, அது வேறு மாதிரி. கேள்வியில் இருக்கிற கன்செப்ட் என்னவென்றால், நீங்கள் ஒரு ஒரு லீடர்ஷிப் ரோலை நீங்கள் ஒரு நிர்வாகியாக செய்வதொன்றும் புதிதல்ல. நீங்கள் படித்த மருத்துவர், நீங்கள் அரசியல் அபிலாஷைகளை கொண்டிருக்கிறீர்கள். அதாவது அரசியல் அபிலாஷை, மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை, மக்களுடைய வறுமை, மருத்துவத்துறை சார்ந்த சீர்கேடுகள், சவால்கள் இவற்றையெல்லாம் நிவர்த்திக்கக்கூடிய ஒரு வறுமைங்கிற பொழுது நான் பொதுவாக வறுமை என்று சொல்லவில்லை, இந்த மருத்துவத்துறை சார்ந்த வறுமை, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவை துறையில் இருக்கக்கூடிய வறுமை, இவை அனைத்தையுமே இழந்து அடக்கி ஒடுக்கப்பட்ட மருத்துவத்துறை மாஃபியாக்கள் என்று நீங்கள் கூறுபவர்களால் அடக்கி ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள் உங்களை ஒரு விடிவெள்ளியாக பார்த்தார்கள். சரி, நீங்கள் ஏமாற்ற மாட்டீர்கள் தானே? நான் சாதாரண மருத்துவனாக இருந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தது, சாதாரண மருத்துவனாக இருந்தால் ஒரு நோயாளியை மட்டும் தான் பார்க்கலாம், மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தால் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம், ஒரு சமூகத்தை பார்க்கலாம். சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்த தேரை இழுத்து கொண்டு வந்து ரோட்டில் விட்டியல், அதை பற்றி யாழ்ப்பாணம் நீங்களே இழுத்து கொண்டு எல்லாம் தெரியுது, யாழ்ப்பாணம் முழுக்க அது திருப்பி கொழும்புலையும் கொண்டு இழுத்து விட்டியல். இப்போ இன்டர்நேஷனல் லெவல்லையும் ஓட போது தேர். இதுக்கு பிறகு நான் என்னதை கிளியராக அர்ச்சுனா ஒரு பகுதியாக ஒரு விடயத்தை சொல்லலாம், நீங்கள் அதை எதிர்மறையாக விளங்காதீர்கள். தமிழிலே கிராமங்களிலே கூறுவார்கள், சும்மா கிடந்த இரும்பை சூலமாக்கி விட சூலம் கோழிகை கொண்டா, ஆட்டை கொண்டா, மாட்டை கொண்டா என்று கேட்கிறது என்று. அவ்வாறல்ல, நீங்கள் ஒரு உன்னதமான பணிக்காக இலட்சியம் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஏன் அவர்கள் சும்மா கிடந்த இரும்பை சூலமாக்கினார்கள்? இதுக்கு வந்து பதிலாக ஜோக்கா கட்டுபடியாக ஜோக்கா சொல்கிறேன். நீங்கள் நித்யானந்த சுவாமியை தெரியும், ஐயா சிவனை என்று பிச்சை எடுத்துக்கொண்டு கைலாசாவில் இருந்த என்னை இப்போது கைலாசாவை தந்து என்னை சிவனாக மாட்டி விட்டார்னு சொல்லி அடிக்கடி சொல்கிற வீடியோ ஒன்று இருக்குது. உங்களுக்குரிய கிளியரான பதில் தந்திருக்கேன், சரிதானே? ரைட். டாக்டர், இந்த புலம்பெயர் எங்களுடைய தமிழ் சமூகத்தினர் மத்தியிலும் உங்களுக்கு ஆதரவு அலை பலமாக இருந்து வருகிறது. அதாவது குரல் கொடுக்கக்கூடியவன், மாற்றக்கூடியவன், மாற்றத்திற்காக உழைக்கக்கூடியவன் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் அதே வேளையிலே அங்கே சில புல்லுருவிகள் உங்களுடைய பெயரினால் நிதி சேகரிப்பை மெல்ல தொடங்கி இருந்தார்கள். அதனை எப்படி கட்டுப்படுத்தினீர்கள்? அதாவது உங்களை சாட்டி அவர்கள் தங்களுடைய பிழைப்பை நடத்துவதற்கு முயற்சித்த கட்டங்கள் இருந்தன, அதை எப்படி கட்டுப்படுத்தினீர்கள்? ஃப்ரான்ஸில் இருந்து தான் முதலாவது அழைப்பு இந்த உயிர் நண்பனிடம் மச்சான் காசு சேர்க்க வலிக்கிறாங்க, ஆளுக்கு 50 பவுண்ட்ஸ் படி, யூரோ படி, என்ன யூரோ படி உனக்கு கோயில் கட்டுகிறோம்னு சொல்லி டிக்டாக் அடித்து அதை சேர்க்க தொடங்கி விட்டார்கள். நான் சொன்னேன், ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரை கூப்பிட்டு அந்த சுஜிகூலுக்கு கொஞ்சினாங்களே அதே மாதிரி அவரை கூப்பிட்டு கடையொன்றில் எடுத்து வைத்து கொஞ்சி அனுப்புவோம்ண்டு வடிவாக கொஞ்சி போட்டாங்க. கொஞ்சின வீடியோவும் அங்கே வாட்ஸ்அப்புகளில் போய் தெரிஞ்சது, நான் என்ன பார்க்கல. அதுக்கு பிறகு ஒரு திரும்ப சேர்க்கிறேன். கிளியரான ஆன்சர். உங்களுக்கான பணிகளுக்கு உங்களால் விரும்பப்பட்ட முறைமையிலே, உங்களால் அங்கீகரிக்கப்பட்ட முறைமையிலே
நிதி கிடைக்கிறதா உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் மத்தியில் இருந்து? நான் என்னுடைய எவ்வாறு அந்த நிதி பலம் இருக்கிறது உங்களுடைய பணியிலே? கோர்ட்ஸிலிருந்து வெளியே வந்தபோது நான் யோசித்தேன் என்னுடைய இது வந்து லோயஸ்ட் கட்டாயம் வேணும் என்று. அப்போது என்னிடம் இருந்த கார் மட்டும்தான் -171,000 கடன் காட்டினேன் நான் உங்களுக்கு இருந்தது. அப்போது நான் யோசித்தேன் காரை கொடுத்தா ஒரு 1 crore 30 lakhs வரும். அதுக்கப்புறம் அந்த காசோட நான் ராஜா மாதிரி இன்னொரு கார்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு எந்த கோர்ஸ் எல்லாம் வின் பண்ணிடுன்னு நினச்சேன். நான் ஃபேஸ்புக்கில் போட்டோன்னா முதலாவது நான் போட்டதை பிள்ளையை எடுத்துக்கொண்டு அதுக்கு கமெண்ட் அடித்தார்கள். உடனே ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த வாய்ஸ் டைப்பிங் போட்டபடியாக அது மாறிவிட்டது. அது பிறகு 2வது தினம் போட்டேன். அதுக்கு பிறகு என் அண்ணன் வரல எடுத்தோன்னா உனக்கு இப்படி போஸ்ட் போட்டுற அளவுக்கு நாங்கள் உன்னோட வைக்கல. என்னுடைய அப்பாண்ட அம்மாண்ட சோதரங்களில் 2 அண்ணா தவிர மிச்சம் முழு பேரும் வெளிநாட்டில் இருக்கணும். நரேந்திர அண்ணா, நரேஷ் அண்ணா, பிறந்தாம அண்ணா எல்லாரும். பிறந்தாம அண்ணா உடனே ஒரு 1 lakh உடனே போட்டது. நரேந்திர அண்ணா வந்து ஒரு 5 lakhs போட்டது உடனே. அதெல்லாம் இந்த சொந்த அண்ணாக்கள் போட்ட ஆசை. தமிழின விடுதலைக்காக போராடிய போராளிகள் குறித்து நீங்கள் அடிக்கடி பேசி வருகிறீர்கள். நீங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் எப்போதாவது கலந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. ஏன்? கோயில் கும்பிடுவதா, கடவுளை கும்பிடுவதா இருந்தால் கோயில் தான் போய் கும்பிட வேண்டும் என்ற தேவை இல்லை என்று அப்பா அடிக்கடி சொல்லுவேன். இது மனதில் இருக்கிறது. இதில் நான் 2500 ரூபா காசு வேண்டி கொண்டு போய் நின்று கத்த வேணும் என்ற தேவையும் இல்லை. அதோட நான் ஒரு அரச ஊழியன், அரசாங்கத்தின் இதில் வேலை கொண்டிருக்கிறேன். மனசில் வழி இருக்கிறத ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறேன், நான் என்னால் முடிஞ்சது எழுதியிருக்கிறேன். அதுக்கு மேலே என்னால் காட்ட இல்லாது. பட் கோயில் கும்பிட்றதுக்காண்டி முள்ளிவாய்க்காலில் தான் போய் கத்தினேன்டா. அப்போ முள்ளிவாய்க்காலுக்கு போகாத அவ்வளவு பேரும் துரோகிகள், முள்ளிவாய்க்கால் அவ்வளோ பேரும் புனிதர்களா? எப்படி வசதி? வங்கி கணக்குகளை வெளியிட்டிருந்தீர்கள். இப்போது வரை உங்களுடைய கணக்கில் அனுப்பப்பட்ட தொகை எவ்வளவு என்று கூற முடியுமா? பாதுகாப்பு கருதி தொகையை கூறாவிட்டாலும் பணம் வைப்பிலிடப்பட்டிருக்கிறதா? என்னுடைய சகோதரம் அல்லாத எனக்கு வங்கி கணக்கில் அனுப்பினவர்களுடைய பிஓசி 8618 என் ஐடென்டி கார்டு. ஒரு அரசியல்வாதியே சொல்ல ஐடென்டி கார்டு நம்பரை எந்த பேங்குன்னு சொல்ல மேனேஜிங் ஐடென்டி கார்டையும் சொல்லி மேனேஜிங் எனக்கு பாடம் இல்லை வேண்டாம் எல்லாத்தையும் அதையும் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் பிஓசி மேனேஜர்டையும் அடிச்சு கேட்கலாம் அவங்கள்ட்ட இவ்வளோ இருக்காண்டு. அதில் மைனஸ்லாம் இருக்குது. 7 மண்டா சமூகத்தால் அதை கொஞ்சம் போட்டு அதை நியூட்ரல் ஆக்கி விட்டிங்கன்னா பெரிய உதவி. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு இன்டர்வியூ தான் தோன்றிருக்கேன். பிஓசி மேனேஜர் மைண்ட் வாய்ஸ் என்று சொல்லி சில மீம்கள் பரவி இருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். வெளிநாடுகளில் இவ்வளவு அக்கௌண்ட், சுவிஸில் ஆஸ்திரேலியாவில் இவ்வளவு அக்கௌண்ட்டுகளை கிரியேட் பண்ண ஒருவர் ஏன் பிஓசி மேனேஜரிடம் கடனுக்காக நிற்க வேண்டும்? திருப்பியும் சொல்கிறேன். இப்போ அதான் இந்த எல்லாருக்கும் பதில் சொல்ல நீங்கள் கேட்குறதுக்காண்டி சொல்கிறேன். ஃபோன் எடுத்து கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குல்லோ, WISC என்று டைப் பண்ணுங்க, வாய்ஸ் ஆப்படா. அது வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் நிப்பாட்டி போட்டால் நான் இன்டர்நேஷ்னல் உங்களை சொல்லியிருக்கிறேன் முதலே. நான் என் வெப்சைட் வந்து அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறேன். நான் இதில் நான் படங்கறி ராமநாதன் அச்சுனாண்டு எட்சியில் தேடினாலே காணும். அதுக்குரிய பே ஆப் தானே அது. அதை நான் முதல் போடாமல் வச்சுருந்தேன்னு சொன்னால், இப்போ எனக்கு சொந்தக்காரர் யாராக போடுறேன்னு சொன்னால் இந்த இதுக்கு சம்பத் பேங்க்கு போடட்டும் அல்லது பிஓசிக்கு போடட்டும்னு பார்த்தோன்னா இப்போ அது -25 இன்னொரு நிற்குது. அது 7 மண்டால் உங்களோட இவ்வளோ நாள் வந்து நான் கதைச்சதுக்காண்டி உங்களோட பேட்டி தந்ததுக்காண்டி இந்த -125 போட்டு விட்டீங்கன்னா காணும். பிஓசி மேனேஜர் அந்த மைண்ட் வாய்ஸ் என்ற விஷயத்துக்கான ஒரு விளக்கம் அது பொதுமக்கள் சார்பாக நான் கேட்ட ஒரு முதல் டிரான்ஸ்ஃபர் வாய்ஸ் இருந்தது. அந்த வசதிகள் இப்பொழுது பரவலாக இருந்த இடத்திலிருந்தே அந்த வசதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது அப்படித்தானே. பட் ஸ்ரீலங்காவுக்கு வாய்ஸும் இல்லை, பேப்பர்லும் இல்லை, பயணியர் இருக்குது. அதான் நான் சொன்னேன். அப்போ எல்லாருக்கும் போய் சொல்லி கொண்டு இருக்கலாது. அந்த அந்த எழுதின செம்மறிக்கு வாய்ஸ் தெரியாடி அதுக்கு நான் பொறுப்பில்லை. தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அப்படி ஒரு எண்ணக்கரு ஒன்று இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் அந்த அரசியல்வாதிகள். நான் சொல்கிறேன், நான் ஒரு பொது வேட்பாளர் என்ற கதைக்கே போகவே மாட்டேன். அது முட்டாள்தனம். தமிழ் மக்களை ஏமாற்றுறது. தயவு செய்து இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் இருக்கிறேன் தானே, அவற்றை கதையை கேட்டு இந்த தமிழ் வேட்பாளருக்கு போட வேண்டாம். அதனால் என்ன லாபம் வரும்? அப்போ நாங்கள் ஜனாதிபதியாக வரையிலுமா? அப்போ சொல்லுங்க. 50% வாக்கு வருமா? ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு வைப்பேன் விக்னேஸ்வரன் ஐயாக்கு. அல்லது தமிழ் மக்களினுடைய ஏகோபித்த கோரிக்கைகளை ஒரு வலுவாக சர்வதேசத்திற்கு எடுத்து கூறுகின்ற ஒரு விடயமாக அமையலாம் என்று எங்களுடைய தலைவர்கள் கூறுகிறார்கள். ரைட், அவங்களுடைய தலைவர்கள். ரைட், இந்த தலைவர்கள் இல்லை. வாய்ஸ் திருப்பம் சொல்கிறோம். வாய்ஸ் நாங்கள் வாய்ஸ் என்று சொல்லுவார். அதாவது வந்து தமிழில் என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் லாவகமாக இருங்கள்னு சொல்லுவார்கள். இப்போது நாங்கள் எங்களுடைய குரலை காட்டி போட்டு தென்னிலங்கையிலும் அடி வேண்டுமா
அல்லது எங்களுடைய வாக்கு பலத்தை பாவித்து ஒரு ஆளை ஜனாதிபதியாக்கி போட்டு அவரோட நாங்கள் பொது வழியிலேயே கதைச்சு லீகல் அக்ரிமெண்ட் செய்து நாங்கள் எங்களோட தமிழ் சமூகத்தை காப்பாற்ற வேண்டுமா? இது செய்யணும். நாங்கள் வாய்ஸை எங்களோட தமிழ் வாய்ஸை காட்டுறீங்கன்னா அப்போ திருப்பி பொத்துவிலேருந்து புங்குடுதி அங்கே கொண்டு பொலிகண்டி பொத்திலேருந்து பொலிங்க திருப்பி புண்ணாக்க போட்டில் கொண்டு போட்டு திருப்பி காட்டுங்கடாப்பா. விளங்குதா உங்களுக்கு? என்ன அதால் என்ன நடந்தது? பொத்துவில் பொலிகண்டி புண்ணாக்க கொண்டதால் என்ன நடந்தது? பொதுமக்களுக்கு தான் தெரியும். ரைட். சுகாதாரத்துறையில் நீங்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டில் மிக முக்கியமாக வைத்தியர் கேதீஸ்வரன் ஊடாக மாணவர்களுக்கு போதை மருந்து விநியோகிக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் உங்களிடம் இருக்கின்ற ஆதாரம் என்ன? இப்போது காட்ட முடியுமா? அது சம்பந்தமாக வழக்குகள் திருப்பியும் போடப்பட்டு கொண்டிருக்கிறதால அந்த ஆதாரங்கள் இதில் காட்டினால் நீதிமன்ற அவமதிப்பு வரும். அடுத்தது அந்த ஆதாரங்களை காட்டினா அதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் மீடியாவில் அனுப்பிடுவீங்களா? இப்போ அதை காட்டுறேன் நான் என்ன மாதிரி தெரியும் தானே உங்களுக்கு? காட்டுற பெரிய பிரச்சனை இல்லையா? இப்போ காட்டினால் அந்த பக்கம் லோயர்ஸ் ரெடி ஆகிடுவீங்க. அதெல்லாம் காட்டில சுகாதார அமைச்சர் சம்பந்தமான இப்போ கேமரா ரெக்கார்டிங்கிலிருந்து சும்மா உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன்னு சொன்னால் சிசிடிவி ரெக்கார்டிங்கிலிருந்து அது சம்பந்தப்பட்ட வைத்தியரோட நான் கதைச்ச உங்களுடைய பிரதான அம்புகள். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் சுகாதார அமைச்சரை நீங்கள் சந்தித்தீர்களா? என்ன கதைத்தீர்கள்? முன்னர் இருந்த ஆர்வத்தை விட தற்போது இந்த நடவடிக்கைகளில் இருந்து அமைச்சர் விலகி இருப்பதாக தெரிகிறது. அது உண்மையா? சுகாதார அமைச்சரை நேரில் இதுவரைக்கும் இன்னும் ஒரு நாளுமே காணல. நான் கண்டதில் ஒரு இடமே நான் சொல்லலை. கதைச்சிருக்கிறார் டெலிஃபோனில். நான் அவருடைய மொபைல் நம்பரை வச்சிருக்கிறோட கதைச்சிருக்கேன். நான் டாக்டர் அர்ச்சனா இருக்கிறேன் மினிஸ்டருக்கு சொல்லுங்க நான் கதைச்சேன். அவர் என்னை எடுக்க சொன்னதுக்காண்டி நான் எடுத்த கோல். மற்றது அமைச்சர் விஷயத்தை வருவான். அன்றைக்கு கூட நான் இங்கே கூட நிற்காமல் இறங்கி நடந்து போயிட்டேன். அப்போ நான் மானமுள்ள தமிழன் நான் அரசியல்வாதிகள் என்ன செய்ய வேண்டிய காய்ச்சலை பார்த்து நான் குத்திக்கினோம் ஃபேஸ்புக்கில் அடிச்சுட்டு நான் இறங்கி போயிட்டேன். சரி நான் எந்த கார் முதலாக அதை போன பிறகு திருப்பியும் கோல் அடித்து சொன்னேன் வாங்கோ கேண்டீனில் அமைச்சர் பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களை காய்க்கிறேன். நான் வர மாட்டேன்னு சொன்னேன். இல்லை ரெக்கார்டிங் போட்டிருக்கேன்லோ எல்லாம் சரி. அடுத்தது அமைச்சர்ன்ற கேள்வியை கேட்குறீங்க. அமைச்சர் இப்போவும் எனக்கு சொன்ன பதில் நான் இன்னும் ஃபைனலாக முடிக்கலை. நான் முடித்த பிறகு நான் என்னால் ஏலான்னு சொன்ன பிறகு நீங்கள் ஏதாவது டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பேசாமல் இருக்கிறேன். நான் இப்போ அந்த பிரச்சனை முடியலை. என்ன இந்த இன்கொயரி ரிப்போர்ட் தெரியல. இப்போ அமைச்சரும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இன்கொயரி ரிப்போர்ட்டை இவ தரட்டும் நான் பார்த்து கொண்டுறேன். இவன் இன்கொயரி ரிப்போர்ட்டையும் எடுத்து கொண்டிருக்கணும். அமைச்சர் கேபினெட்டில் கதைச்சி பிரச்சனை எல்லாம் கதைச்சா அப்புறம் கூட அப்படின்றால் சிறியரன் பார்லிமெண்ட்டில் கத்தினாலே அதான் சொல்கிறேனே. இப்போ அமைச்சர்ன்ட்டு நான் தூக்கி கதைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே நாங்கள் டக்ளஸ் இந்த ஆளுன்னு சொல்லி ஒரு லேபிள் ஒன்று போடுறீங்களோ. இதே எங்கள்கிட்ட சிறிதரன் ஐயா அமைச்சராக இருந்தால் நான் அவர்கிட்ட போய் கேட்டிருப்பேன். ஆடிக்கூலோட அமைச்சராக இயலான்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். சரியா? பொத்துவிலேருந்து பொலியட்டுக்கு புண்ணாக்க கொண்டு போட்டு அமைச்சராக இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அந்த மனுஷன் தான் கவர்மெண்ட்டோடு இருந்து சாந்தன் பாஸ்போர்ட் யார் எடுத்து கொடுத்தது? சாந்தன் அண்ணாண்ட யார் எடுத்து கொடுத்தது? அப்போ போய் பிச்சை எடுத்தனீங்க தானே அவர்கிட்ட. இப்போ போய் நான் அந்த போய் அடிக்கிறீங்க. அதுதான் தமிழரோட அதான் என்னண்ட குணம். அதான் அந்த அண்ட குணம். இப்போ நான் அவர்கிட்ட புகழ் பாடுறேன்னு நீங்கள் நினச்சா கூடாது. நான் அவர்கிட்டயே நேராக சொல்லியிருக்கேன். ராசா சார் நீங்கள் எனக்கு என்ன கையை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களை கையை விட்டுறேன் நேராக சொல்லியிருக்கேன். அதுதான் பியூட்டி. விளங்கிச்சா உனக்கு? அதை விட்டுட்டு உங்களுக்கு விளங்கிச்சாப்போ உங்களுக்கு அதை விட்டுட்டு நாங்கள் அவரை பேசுகிற இவரை பேசுகிறது அவர் அப்போ சுட்டவர் இப்போ அதெல்லாம் கட்சி பிரயோசனம் இல்லை. அது மொக்குவல் கதைக்கிறார். அது ஏன்னா 50 வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் எப்படி இருக்கணும், கிழக்குமானம் எப்படி இருக்கணும், மட்டக்களப்பு எப்படி இருக்கணும், அம்பாறை எப்படி இருக்கணும், சம்மாந்துரம் எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். 50 வருஷத்துக்கு முன்னம் இப்படி வட்டினவே அப்படி வட்டினவே இப்படி வட்டினவே இந்தியிலேருந்து நீங்கள் எல்லாருமே பாராளுமன்றத்தில் ஐயா அந்த அந்த குரலை இப்போ யோசிக்க சிரிப்பாக இருக்குது. நேரத்தில் எல்லாரும் மைக்கை கலட்டி வச்சுருவானுகள். சரி தான் ஒருத்தரும் கேட்டு கொண்டிருக்க மாட்டாங்க. சில பேர் லஞ்ச் டைம் என்னாச்சு சாப்பிட போயிடுவானுகள். சும்மா போய் கத்துறது அங்கே இருந்து கண்டிப்பாக யோசனை. இவ கத்தினால 2009 பிறகு 2024 வரைக்கும் என்ன செய்தவர் இவ செய்த அச்சீவ்மெண்ட் சொல்லுங்க. நான் 20 நாளில் ஹாஸ்பிட்டலில் இப்படியே தரலாம் மாற்றி சமூக மாற்றம் செய்துட்டேன். இந்த அரசியல்வாதிகள் இந்த 2009லேருந்து 2024 வரைக்கும் என்ன செய்தவர்? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரை பொறுத்தவரையில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். அவர் தொடர்பான நிலைப்பாடு உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று. ஆனால் சில காலங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாதிக்கின்ற வகையில் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தான் பேராதனைக்கு உங்களுடைய இடமாற்றம் இடம்பெறுகிறது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுடைய பதிவுகளில். இது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய கவனத்தை உங்களை நோக்கி ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்த விடயமா என்றது நீங்கள் முதல் குறிப்பிட்ட விடயத்திற்கும் இதற்கு முரணாக இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ராசா நான் பிளான் பண்ணி தான் இது வந்திருக்கேன்னு சொல்லி. அந்த பிளானில் எனக்கு முதலாவது சொன்ன குற்றப்பாட்டு ரணில் பிளான் பண்ணி என்ன
யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பியிருக்கேன்னு சொன்னால் அந்த முதலாவது குற்றச்சாட்டு. அதுக்கு பிறகு தான் நான் ரணிலுக்கு அடித்த கடிதம் உங்களுக்கு காட்டினா இல்லை இப்போ ரணிலுக்கு அடித்த கடிதம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, ரணில் பிளான் பண்ணி நான் வந்தேனானா இல்லாட்டி நான் ரணிலுக்கு அடித்த கடிதம் இது அப்பவுமே. நேர்காணலுடைய இறுதி பகுதிக்கு வந்து விட்டோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த மெடிக்கல் சிஸ்டத்தில் இருந்து எக்ஸிட் ஆக வேணுமென்று நீங்கள் முதலே முடிவெடுத்து வந்தது போல் தெரிகிறது, அப்படியா? அப்போ வாழ்க்கையிலேயே போஸ்ட் கிராஜுவேட் செய்யாத ராமநாதன் அர்ஜுனா மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் டேர்மில் 119 பேரில் 4வது ரேங்காக வந்திருக்கவும் மாட்டான். சரிதானே? அட்மினிஸ்ட்ரேஷன் படித்து கொண்டு கேட்கலையே 10 எக்ஸாமும் பாஸ் ஆதாப்பா. நான் அதை விட 20ஆம் தேதி ரிசர்ச் கொடுக்க வேண்டியிருந்தது. முதலாம் 31ஆம் தேதி இந்த ரிசர்ச் பிரிண்ட் பண்ணி கட்டி வச்சுட்டேன். மிச்சம் 20 நாள் எங்கண்ட படியில் எல்லாரையும் வீட்டை கூப்பிட்டு அவங்க ரிசர்ச்சை கடைசி 5.5 செகண்ட் கேட்கலையும் கூட கடைசியாக கொண்டு அங்கே ஆஃபீஸை கூட்ட விடாமல் ஒரு ஆள் பிளாக் பண்ணி ஒரு ஆள் பிரிண்ட் பண்ணி எடுத்து நான் அந்த வேறு மீடியாவில் சொல்லிக்க பாருங்க. அப்படி செய்த எனக்கு அப்போ லீடர்ஷிப் பண்ணுற என்ன மற்றவனை ஹெல்ப் பண்ணுறான்ற எனக்கு செய்த எனக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்க, நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆசைப்பட்டு செய்ததா இல்லாது ரணில் அப்போ 2021 எனக்கு ரணில் சொல்லி நான் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ததா? சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக வைத்தியர் அர்ச்சுனா தொடர்பில் எழுப்பப்பட்டிருந்த பல கேள்விகளுக்கு ஒரு விடையளிக்கின்ற ஒரு நேர்காணலாக இந்த நேர்காணல் அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இவ்வளவு நேரமும் எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலில் இணைந்திருந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் அரசியல் ரீதியிலான நேர்காணலை எங்களுக்கு வழங்கியிருந்த ஊடக ஆய்வாளர் திரு கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ராசா. நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.